இப்ப அந்த இடத்துல யார் யார் காலில் விழுந்தாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. நாவுக்கரசர் வந்து வேகமா வந்து ஞானசம்பந்தர் பாதத்தில் விழுவாரு, இவர் அதை விட வேகமா அவர் பாதத்தில் விழுவாரு. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், அவனுக்கு பால் போயா அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லுவோம். ஞானசம்பந்தர் வந்து 9 வயசு 80 வயசு, ஏன் அவர் பாதத்தில் விழுகிறாரு? ஒரு அருளாளர். அவரை வந்து பாலை கொண்டு சாமி ஆட்கொண்டு இருக்காரு. அவரோட அற்புதங்கள்லாம் இவர் கேள்விப்படுறாரு, இவரோட அற்புதங்கள்லாம் அவர் கேள்விப்படுறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே யாரு யார் காலில் விழுந்தாங்கிறத சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு ஊமை கொடுப்பாரு. என்னன்னா, ஒரு வரப்பு இருக்கு, அதுல வந்து வயல் 2 பக்கமும் நெல் இருக்கும். அப்ப இந்த கதிர் வந்து வளர்ந்துட்டே வரும், வளர்ந்துட்டு வரும்போது நேராக தான் இருக்கும். கதிர் வந்து முத்திருச்சுன்னா என்ன ஆகும், வளைஞ்சிரும். அதுபோல பக்குவப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா பணிவோடு இருப்பாங்க. நம்ம ஐயாலாம் இப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு, எல்லாம் தெரியும். பணிவு, அதுதான் நம்ம அருளாளர்கள் வந்து பணிவை தான். அதுல நம்ம நாவுக்கரசர் வந்து அதுல முதலிடம் பிடிச்சவர். அவரோட தோற்றத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும், இப்படிதான் இருப்பார், வளர்ந்துதான் இருப்பார். அந்த 2 பேரும் சந்திச்ச இடம் அற்புதமான ஒரு இடம். அதுதான் சொல்லுவார், கதிர் வந்து வானத்தை நோக்கி வளரும், கதிர் முத்தி தான் வளர்ந்துடும். அதுபோல் இந்த வரப்பில் வந்து 2 பக்கம் இருக்க வயலில் இருக்க நெல் கதிர்கள்லாம் முத்திருச்சுன்னா அந்த வயலில் வந்து இருக்கும். அதுபோல் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விழுந்து வணங்கினாங்க. அந்த இயற்கையோடு இணைந்து எப்படி அந்த இயற்கையை பார்த்த உடனே இயற்கையோட இணைந்து நம்ம வாழ்க்கையை நம்ம பெரியவங்க வாழ்ந்துருக்காங்க. அதை நமக்கு பதிவு பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்ல சொல்லுவார், வயல் சூழ்ந்த இடத்துல இருக்காரு, திருப்பெருந்துறை மண்ணா, வயல் சூழ் மண்ணா அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லுவார். அது மாதிரி இந்த மடையில் வாழை பாய மாதராரு, இந்த மடையில வந்து வாழை மீன்லாம் பாயுது, அது அப்படி துள்ளி குதிக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம திருமுறைகள்லாம் பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்ம அருளாளர்கள் பார்த்துருக்காங்க. இயற்கையை பார்க்கும்போது அதுல நம்ம திருமுறை பாடும்போது அதை பதிவு பண்றாங்க. சாமி இப்படி இருந்தாரு, இயற்கையோடு இருக்கிறாரு. ஏன்னா வளமா இருந்தாலும் அங்க இருக்க மக்கள் நல்லா வாழ முடியும். மக்கள் நல்லா வாழ்ந்தா தான் திருக்கோயில் வழிபாடு நடக்கும். திருக்கோயில் வழிபாடு நடந்தாதான் நமக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி வளமான இடங்கள்ல தான் இருந்திருக்காங்க. பெரும்பாலும் ஆறு வயல் அப்படி இருக்க இடங்கள்ல தான் சாமி இருப்பார். பாருங்க, நம்ம புலாண்டீஸ்வரர் கூட ஆறு பக்கத்துல வயலுக்கு பக்கத்துல இருக்கார். இப்படிதான் நம்ம கோயில்கள்லாம் தலையாத்திரை மேற்கொள்றோமே, அங்கெல்லாம் பாருங்க அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருப்பார் சாமி.